கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு மற்றும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கூடவே ஈரோட்டில் இருக்கிற உங்கள் அருமையான அனைவரது அன்பு வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரர் சொன்ன பிரகாரமாக இந்த மாலை நேர தியானத்துக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னி. Blessed Tears. ஆதாரமாக யோவான் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இயேசு கண்ணீர் விட்டார். அன்பானவர்களே, மிகச்சிறிய வசனம். இயேசு கண்ணீர் விட்டார். இந்த வசனத்தை ஆதாரமா வைத்து ஆசீர்வதிக்கப்பட்ட கண்ணீர் என்ற தலைப்புல பாடம் பார்க்க இருக்கிறோம். ஆனா இந்த தலைப்பு வாசித்தவுடன் நமக்கு சற்று வினோதமாக தெரியும். கண்ணீர், ஆனா அது ஆசீர்வாதமான கண்ணீர் என்று சொல்லப்படும். ஒரு மூத்த சகோதரருடைய பாடம் இது. இந்த பாடம், அந்த தலைப்பு வாசித்த போது நமக்கும் அப்படிதான் ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. கண்ணீர் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கு? அப்போ ஏதோ நமக்கு ஒரு புதிய விஷயம் அதுல சொல்லப்பட்டிருக்கும் என்றுதான் நம்ம வாசிப்போம். பிரயோஜனமான கருத்துக்கள் இருந்தனால உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கண்ணீர் என்று சொல்லும்போது அது இருதயத்தினுடைய துயரம், துக்கம், வேதனை போன்ற மனித உணர்ச்சிகளினுடைய ஒரு வெளிப்பாடு தான் கண்ணீர். அது போன்ற உணர்ச்சிகளுக்குள்ள நம்ம உள்ளாகும் அனுபவங்கள் என்று நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அனுபவங்கள் என்பது அநேகம் இருக்கத்தான் செய்யுது. நமக்கு இருக்கும், அல்லது நம்மை சார்ந்தவர்களுக்கு அங்க இருக்கும். துயரம், துக்கம், வேதனை, இழப்பு போன்ற அனுபவங்களுக்குள்ள போகும்போது, அந்த உணர்ச்சிகளினால பொங்கும்போது கண்டிப்பா கண்ணீர் அங்க வருவது இயல்பு. ஆனா பொதுவாக கண்ணீர் இது போன்ற உணர்ச்சிகளின் வெளிப்பாடாக இருப்பதினால பலகீனத்துக்கு அடையாளமாக அது புரிந்து கொள்ளப்படுது, இல்லையா? ஒருவர் கண்ணீர் சிந்துறாரு அப்படின்னா துக்கப்பட்டு இருக்கிறாரு, வேதனைப்பட்டிருக்கிறாருன்னு அர்த்தம். அதற்கு எது வேணாலும் ஒரு சம்பவம் அல்லது அனுபவம் காரணமா இருந்திருக்கலாம். ஆனா என்ன நினைக்க தோணும்? சம்பவமும், சூழலும், அனுபவமும் எதுவாக இருந்துட்டாலும் அவர்னால எதிர்கொள்ள முடியல, அவர்னால தாங்க முடியல, அவர்னால சகிக்க முடியல. விளைவு அவர் கண்ணீர் சிந்துகிறார் என்று சொல்லி, பொதுவாக இந்த கண்ணீர் சிந்துதல் அல்லது அடையாளமா தான் பயன்படுத்துகிறோம் கண்ணீர் என்பதை. எதற்கு அடையாளமா? துயரம், துக்கத்தில். ஒருவர் கண்ணீர் விடுறார் அல்லது துயரப்பட்டு துக்கப்படுகிறார் என்று சொன்னா, அதை அவருடைய பலகீனத்துக்கு அடையாளமாக நாம் அங்க பார்ப்போம். ஆனா பாடம் அந்த கோணத்துல நம்ம பார்க்கல. கண்ணீரும் கூட சில சமயங்கள்ல, அல்லது துயரமோ துக்கமும் கூட சில சமயங்கள்ல ஆவிக்குரிய ரீதியில நம்ம ஒரு நல்ல நிலையில இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமா பார்க்கிறோம். நாம் கண்ணீர் சிந்துகிறோம் என்று சொன்னா, அதாவது துயரப்பட்டு துக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொன்னா, அது பலகீனத்துக்கு மாத்திரமே அடையாளமாக எத்திடாம, ஆவிக்குரிய ரீதியில நம்ம ஒரு நல்ல நிலையில இருக்கிறோம் என்பதுக்கும் கூட அந்த துயரத்தை, துக்கத்தை, அந்த கண்ணீரை ஒரு அடையாளமாக நம்ம அங்க புரிந்து. எப்போ எப்போ நமது துயரமோ, துக்கமோ அல்லது நாம சிந்தக்கூடிய கண்ணீரோ, நாம் ஆவிக்குரிய ரீதியில ஒரு நல்ல நிலையில இருக்கிறோம் என்பதற்கு ஒரு நல்ல அறிகுறியாக பார்க்கலாம் அப்படின்னா, ஒருவேளை அது மற்றவர்களுடைய துயர துக்கத்துல அவர்களுக்காக அனுதாபப்பட்டு, அவர்களுடைய துயரம், துக்கத்தின் நிமித்தம் அவர்கள் மீது இரக்கப்பட்டு, ஒருவேளை நாம் துக்கப்படுகிறோம், துயரப்படுறோம்னு சொன்னா, இது பலகீனம் கிடையாது. இது ஆவிக்குரிய ரீதியில நாம் அப்படிப்பட்டவர்களாகத்தான் இருக்கணும். இருக்கிறோம் என்பதை அங்கு காண்பிக்கும். அதே போல இன்னும் ஒரு சில சம்பவங்கள நாம அங்க சொல்லலாம். அப்போ
இது போன்ற ஆசீர்வதிக்கப்பட்ட கண்ணீர் அல்லது ஆசீர்வதிக்கப்பட்ட துயரம், துக்கம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கணும். இருப்பது நல்லது. ஆனா எப்ப இருக்கும், எந்த சூழல்ல இருக்கும் என்பது நாம பார்க்கலாம். முதலாவது சொல்லும் பொழுது, ஆ அனுதாபப்படுகிறதினால வருகிற துக்கம். சிம்பத்தெட்டிக் மோர்னிங். அனுதாபப்படுகிறதுனால. அப்படின்னா மற்றவர்கள் மீது, மற்றவர்களுக்காக நம்ம இருதயத்துல ஒரு அனுதாபம், ஒரு இரக்கம். அந்த அனுதாபம், இரக்கம் நம்மையும் துக்கத்தை உணரச் செய்யும். நம்மையும் கண்ணீர் சிந்த வைக்கும். இது நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா, அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு உணர்வு. அந்த கண்ணீர் ஆசீர்வாதமான கண்ணீர். இப்போ மற்றவர்களை பார்த்து அவர்களுடைய அனுபவங்களை குறித்து நாம அனுதாபப்படுவது என்பதும், அல்லது வேதனைப்படுவது என்பதும், இது போன்ற சூழல்கள் எல்லாம் நேரிடுது என்று பார்ப்பதற்கு ரோமர் 6:23 நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். பாவத்தின் சம்பளம் மரணம். அதாவது கடந்த 6000 வருஷத்துக்கு மேலாக பிரியமானவர்களே, மனுக்குலம் இந்த ஒரு சாகவே சாவாய் என்ற அந்த மரண தீர்ப்புக்குள்ளதான் இருக்கிறாங்க. அந்த மரண தீர்ப்பு இறுதியில மரணத்திலேயே நிறைவேறுது என்று சொல்லிட்டா கூட, அந்த மரணத்தோடு சம்பந்தப்பட்ட மற்ற அனுபவங்களும் மனிதர்கள் எதிர்கொள்ளதான் செய்றாங்க. நோய், வியாதி, வலி, வேதனை, துன்பங்கள் இல்லையா? இறுதியில அது என்ன நடக்குது? மரணம் அங்க சம்பவிக்குது. பாருங்க, இப்ப இந்த மரண சாபத்தோடும், மரணத்தோடும் இணைக்கப்பட்ட இந்த பலவிதமான அனுபவங்களுக்குள்ள சக மனிதர்கள் கடந்து போகும்போது, அது அவர்களுக்கு துக்கம், துயரம், கண்ணீராக வெளிப்படும். இதை பார்க்கிற நமக்கு ஒரு பரிதாப உணர்வு ஏற்படும், இரக்கம் ஏற்படும், அனுதாபம் ஏற்படும். அவங்களுடைய துயரம், துக்கத்துல நாமும் கூட பங்கெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப நாமும் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது? கண்ணீர் சிந்துவதற்கு வாய்ப்பு இருக்கு, துக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்ப அன்பானவர்களே, அந்த மாதிரி சூழல்ல நம்ம துக்கப்படுகிறோம் என்று சொன்னா, கண்ணீர் விடுகிறோம் என்று சொன்னா, ஆசீர்வாதமான கண்ணீர் தான். பாருங்க, இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். நம்ம அப்படிதான் இருக்கணுங்கிறதுக்கு நல்ல உதாரணம், நமக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச பரிச்சயமான ஒரு நிகழ்வு. நம்முடைய அருமை இரட்சகருடைய வாழ்க்கையில. அவருடைய சிநேகிதன் லாசர் மரித்த போது நடந்த விஷயங்கள் தான். நமக்கெல்லாம் நல்லா தெரியும் அந்த சம்பவம் இல்லையா? உண்மையில லாசர் மரணத்துக்கு ஏதுவா நோய்வாய்ப்பட்டிருந்த போது கர்த்தர் இயேசு கொஞ்சம் தூரத்துல இருக்கிறாங்க. தகவல் கர்த்தர் இயேசுக்கு வருது. ஆனால் அவர் உடனே போயிடல. பின்பு மரிச்சிடுறார். மரிச்சும் ஒரு 3 நாட்கள் கழித்து தான் கர்த்தர் இயேசு அந்த இடத்துக்கு வர்றாங்க. இல்லையா? லாசர் வசித்த பகுதிக்கு. நமக்கு தெரியும் லாசர், அவருடைய 2 சகோதரிகள் கர்த்தர் இயேசுக்கு ஒரு ஃபேமிலி போல, ஒரு குடும்பம் மாதிரி. ரொம்ப ஒரு நெருக்கமான உறவு, பந்தம், பாசம், அன்பு எல்லாம் அங்க இருந்துச்சு. கர்த்தர் இயேசு ஒருவேளை அவர் நோய்வாய்ப்பட்டிருந்த போது தான் அங்க இல்லை என்பதற்கு சந்தோஷப்படுவதை சொல்றார். ஏன் என்று சொன்னால், ஒருவேளை அவர் இருந்திருந்தா குணப்படுத்தியிருப்பார். ஆனா குணப்படுத்தியிருந்தா, அவர் மரிச்சதுக்கு அப்புறம் நடந்துட்ட மாபெரும் செயல் நடக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வசனத்துல யோவான் 11:15 இன்டைரக்டா அது சொல்வது நாம பார்க்கிறோம். வாசிங்க. நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசமுள்ளவர் விசுவாசமுள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். ம். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். So, லாசர் நோய்வாய்ப்பட்டிருந்த தருணத்துல அங்க இல்லாததுக்காக கர்த்தர் இயேசு சந்தோஷமே படுகிறார். சரி, அப்புறம் அவர் மரிச்சதுக்கு அப்புறம் ஒரு 3 நாள் கழித்து அவரு அந்த இடத்துக்கு வந்திருக்கும் போது அவர் அடக்கம் பண்ணி நாட்கள் ஆயிடுச்சு. இப்போ அங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்முடைய இரட்சகருடைய வாழ்க்கையில அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் வந்த உடனேயே அவர என்ன பண்ணியிருக்கலாம்? எழுப்பி இருக்கலாம். அவருக்கு அந்த அத்தாரிட்டி இருக்குது. அந்த அதிகாரம் இருக்குது. அதுதான் அங்க தேவனுடைய சித்தமும் கூட. ஆனா அவர் வந்த உடனே அந்த ஒரு செயல செய்து அப்படின்னா, லாசர உயிரோட எழுப்பி, உடனே அவர்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக அவர் மாற்றிடல. மாறாக அவர் வந்தவுடன், ஆ மார்த்தாள், மரியாள பார்க்குறாங்க.
அவங்களுடைய கண்ணீர், அந்த துயரம், துக்கத்த அவரு உள்வாங்குறாங்க. அவங்களுடைய துக்கத்தினால தன்னுடைய இருதயத்துல தொடப்படுறாங்க. அதேபோல குடும்ப அங்கத்தினர்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருடைய துயரம், துக்கம் பார்த்து அந்த துயரம், துக்கத்த தனக்குள்ள அவர் எடுக்கிறார். இது மாத்திரம் இல்ல அன்பானவர்களே, இதே போல தான மனுக்குலம் பல 1000 வருஷமாக இந்த மரண சாபத்தினால, மரணம் என்ற அனுபவத்துக்குள்ள ஒவ்வொருவரும் போகும்போதும் துயரம், துக்கம் அனுபவிப்பாங்க. கண்ணீர் சிந்துவாங்க. கர்த்தர் இயேசு இது எல்லாமே அந்த தருணத்துல உள்வாங்குவதற்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த நேரம் எடுத்துக்கொண்டு இவர்கள் அனைவருடைய உணர்வுகளினால, துயரம், துக்கத்தினால தொடப்பட்டவரா நம்ம வாசித்த ஆதார வசனம் பதிவாகியிருக்கு. இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி. அன்பானவர்களே, இதுதான் ஆசீர்வாதமான கண்ணீர். இங்க இழப்பு மற்றவர்களுக்கு, துயரமும் துக்கமும் மற்றவர்களுக்கு. அதை தாங்க முடியாம அவர்கள் கண்ணீர் சிந்துறாங்க. அந்த துயரம், துக்கத்தை தன்னுடைய இருதயத்துல கர்த்தர் இயேசு உணர்ந்து, அதே துயரம், துக்கத்துல அவர் அங்க பங்கெடுக்கும் விதமா அவர் கண்ணீர் சிந்தும்போது பாருங்க, இந்த இந்த ஒரு செயல் இருக்குல்ல, இது நம்முடைய இரட்சகர் செய்திருக்கிறாங்க. பிரியமானவர்களே, அப்போ அது நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இல்லையா? அப்போ ஆ இது ஆசீர்வாதமான கண்ணீர் என்று நாம் அங்க சொல்லணும். அதற்கப்புறம் அவர் லாசருவ எழுப்பி அவர்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாத்தினது அது வேற விஷயம். பொதுவா நாம இந்த இன்சிடென்ட் இந்த சம்பவத்தை உயிர்த்தெழுதலுக்காக பிரதானமா நம்ம பார்ப்போம். அதோடு சம்பந்தப்பட்ட படிப்பினைகளுக்காக பார்ப்போம். ஆனா தான் வந்தவுடனேயே உயிர் தெழுப்பிடாம சற்று நேரம் அங்க இருந்தவங்களுடைய துயரம் துக்கத்தினால தொடப்படுவதற்கு அனுமதிச்சு, அவங்க துயர துக்கத்துல பங்கெடுத்து, அதற்கு விளைவா தன் கண்கள்ல இருந்து கண்ணீர் சிந்தி, இதற்காக கர்த்தர் இயேசு எடுத்துக்கொண்ட அந்த அவகாசம். அது நாம அங்க சிந்திக்க வேண்டியதாக. இங்க கர்த்தர் இயேசுனுடைய கண்ணீர் அது ஒரு பிளஸட் டியர்ஸ். ஆசீர்வாதமான கண்ணீர் தான். அவருக்கு துக்கம் இருந்திருக்குது, அவருக்கு இரக்கம் அவருக்கு துயரம் இருந்திருக்கு, வேதனை இருந்திருக்கு. ஆனா அது வீக்னஸ்க்கு அடையாளம் இல்லைங்க. சக மனிதர்களுடைய துயர துக்கங்கள்ல துயரம் துக்கங்களை உணர முடிவதும், அதனால தன்னுடைய இருதயத்துல தொடப்படுவதற்கு அனுமதிப்பதும், அவங்க துயரம் துக்கத்துல பங்கெடுத்து அதன் மூலம் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய அந்த கேரக்டர் என்பது அது வீக்னஸ் கிடையாது. மாறாக அது ஒரு ஒரு நல்ல மனநிலை. அதுதான் நம்ம அங்க பார்க்கிறோம். அந்த மாதிரி துயரமோ, துக்கமோ, கண்ணீரோ நம்மால மற்றவர்களுக்காக சிந்த முடிந்தா, அது ஆசீர்வாதமான கண்ணீர் என்று தான் அங்க உணரணும். இன்னைக்கு நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல எடுத்துக்கொண்டா சகோதர, சகோதரிகளே, நம்முடைய சகோதர ஐக்கியத்திலேயோ, நண்பர் வட்டாரத்திலேயோ, உறவுகளுக்கு மத்தியிலேயோ இது போன்று அ அனுபவங்கள் ஏராளமாக அங்கு இருக்கு. நாம் எப்படி அந்த அனுபவங்களில் நம்மை நடப்பித்து கொள்ளுகிறோம்? ஜஸ்ட் சிந்தித்து பார்க்கறதுக்கு நல்ல ஒரு கருத்து தான். ஏன்னா நிறைய சமயங்கள்ல நம்முடைய ஃபெலோஷிப் மத்தியிலேயே, நம்முடைய ஐக்கியத்தின் மத்தியிலேயே ஒரு சகோதரனுக்கு, ஒரு சகோதரிக்கு ஒரு நோய், விபத்து அல்லது மரணத்துல நெருக்கமானவங்கள இழந்துட்டாங்க. அதனால துயரம், துக்கத்துல கண்ணீர் சிந்தக்கூடிய சூழல் எனும்போது, ஆம் பலகீனமா இருக்கலாம், அறியாமையா இருக்கலாம். அந்த உணர்வுகள் நம்மை தொடுவதற்கு முடியாதவர்களாக, ஜஸ்ட் நம்ம உணர்வற்றவர்கள் போல இருந்திடுவதற்கு அங்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா இப்போ கர்த்தர் இயேசுவை அங்க லாசருடைய கல்லறை கிட்ட நம்ம சிந்திச்சு பார்க்கிறது நல்லது. ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக அவர் அன்பே உருவானவர் என்று சொன்னா அதே சாயலுக்கு முன்னேறி கொண்டிருப்பவர்களாக இருக்கக்கூடிய நாம மற்றவங்களுடைய துயரங்கள் துக்கங்களின் போது அந்த சூழல் அந்த சம்பவங்கள் எதுவாக வேணா இருக்கட்டும், பட் அவங்களுடைய துயரம் துக்கங்களின் போது நாம நம்மை எப்படி நடப்பித்து கொண்டு போறோம்? நம்மால அந்த உணர்வுகளினால தொடப்பட முடியுதா? அந்த உணர்வுகளை பங்கெடுக்க முடியுதா? அது நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். பொதுவாக
ஒருவேளை பிராக்டிகலா சிந்திச்சு பார்த்தா, ஒருவேளை மரணமே சம்பவித்திடுச்சு என்று வைத்துக் கொள்வோம். நம்ம அந்த இடத்துக்கு போறோம். போகும் பொழுது அதிகமா நம்மால் எதுவுமே அங்க செய்ய முடிவது இல்ல. இல்லையா? பொதுவா என்ன பண்ணுவோம்? ஒரு ஃபியூனரல் அட்டெண்ட் பண்ணலாம். ஒருவேளை யார் மரித்து போனவங்கள மரணத்துல இழந்து, அந்த துக்கம் நிறைந்தவங்களாக இருக்கிறாங்களோ, கண்ணீர் சிந்துகிறவர்களாக இருக்கிறாங்களோ, அவங்களிடத்துல நாம என்ன வந்துட்டு அதிகபட்சம் செய்றோம். பொதுவா ஆக்சுவலா அந்த மாரி சூழல்கள்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் சங்கோஜமான சூழல் தான். அதிகபட்சம் நம்ம அமைதி காத்துக்குவோம். அமைதி காத்துட்டு அங்க வந்துடுவோம். ஆனா, சகோதர பாடத்துல ஒரு சின்ன ஆலோசனைகள் வந்து அங்க குடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்? அது மரண சம்பவம் என்று இல்ல. எந்த விதமான சூழல், அனுபவம், ஆனா அங்க துயரம், துக்கம் நிறைந்தவங்க இருக்கிறாங்க. கண்ணீர் சிந்துறவங்க இருக்கிறாங்கன்னா, அன்பானவர்களே, நமக்கு தெரிந்ததுபடி ரோமர் 12:15 சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். அழுகிறவர்களுடனே அழுங்கள். சில சந்தர்ப்பங்கள் பாருங்களேன், இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ண வேண்டிய ஒரு அருமையான வசனங்கள். சந்தோஷப்படுகிறவர்களோட இது நம்ம யாருமே யாருக்குமே சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. இதற்கான தருணங்கள நம்ம தேடி போறோம். ஆனா அழுகிறவர்களோட நம்ம என்ன பண்ணணும்? அழுகணுங்கிறது அது ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங் கேரக்டர் அது. அதாவது ஆவிக்குரிய ரீதியில ஒரு பாராட்டத்தக்க ஒரு குணம். உண்மையில அழுகிறவர்களோடு அழுவதுதான் அவங்க துயரத்துல பங்கெடுப்பது கிடையாலும், அவங்க துயரத்துல கவலைப்படாதீங்க, நாங்க கூட இருக்கிறோம் என்பதை சொல்லாம சொல்லக்கூடிய அது செயல். அந்த துக்கத்துல பங்கெடுக்க முடியணும். அந்த துயரத்துல பங்கெடுக்க முடியணும். அந்த அளவுக்கு நம்முடைய இருதயமும், நம்முடைய உணர்வுகளும் மென்மையானதா இருக்கணும். அதுக்கு பேரு தான் அனுதாபம். அதுக்கு பேரு தான் இரக்கம், சிம்பத்தி. அந்த சிம்பத்தெட்டிக் பீப்பிளா நாம வந்து அங்க இருக்கணுங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு ஒரு சின்ன பாடம் அன்பானவர்களே. இன்னும் ஒரு படி மேல போய், அவங்க ரொம்ப நெருக்கமானவங்களா இருந்தா, எப்படியாவது ஒரு 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 அரவணைப்பு கொடுப்பதின் மூலமோ, தோள்கள் மேல கை போட்டு தட்டி கொடுப்பதின் மூலமோ, அந்த எக்ஸ்பிரஷன் வந்து செய்ய முடிஞ்சா ரொம்ப நல்லது. ஒருவேளை ஆ அது பெரிய இழப்பாக இருந்துச்சுன்னா, தேவனுடைய திட்டத்துல இருக்கக்கூடிய உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை பத்தி அங்க பேசலாம். அல்லது ரொம்ப முக்கியமான விஷயம், அது எதனால ஏற்பட்டுட்ட துக்கமா இருந்தாலும் சரி, பொதுவா துக்கத்துக்கு, துயரத்துக்கு ஒரு தன்மை இருக்குங்க. அந்த இழப்பு நடந்தபோது, அது ஜஸ்ட் ஆரம்பிக்கத்தான் செய்யுது. ஆனா, அது அதனுடைய உச்சத்தை எப்பத்தான் அடையும் அப்டின்னா, தொடர்ந்து வரக்கூடிய வாரங்கள், மாதங்கள், வருஷத்துல தான். அது எந்த விதமான இழப்பாக இருந்துட்டாலும் சரி, அதை எதிர்கொண்டிருக்கும்போது, இழந்துட்டோங்கிற உணர்வு தான் இருக்கும். ஆனா, அந்த இழப்புனால வரக்கூடிய வலி, வேதனை என்பது என்ன ஆகும்? சம்பந்தப்பட்டவங்களுக்கு நீடிக்கும். போக போக தான் அதனுடைய டிகிரி வந்து அதிகமாகும். ஏன்னா, ஒரு சம்பவம் நடந்திருக்கும்போது, எல்லோருமே வந்திருப்பாங்க ஆறுதலுக்கு. ஆனா, அந்த எல்லோருமே உடனே போயிடுவாங்க. அந்த ஆறுதலும் கூட போயிடும். ஆனா, அந்த இழப்பு என்பது இழந்தவங்களோட நீடிக்கும். அந்த துக்கம் அதிகரிக்கும். அப்ப அவங்க தனிமையில இருப்பாங்க. இந்த மாதிரி சமயங்கள்ல ஃபாலோ அப் பண்றோமாங்கிறது ரொம்ப முக்கியம். ஒருவேளை நம்ம மறுபடியும் அக்கறையாக சந்திப்பது, அவங்களுக்கு ஐக்கியத்தை உண்டு பண்ணி கொடுப்பது, ஒருவேளை அந்த ஆறுதல் கொடுப்பது என்பது ரொம்ப முக்கியம். நீதிமொழிகள் 17:17ல சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளும்போது, ஜஸ்ட் அந்த மாரி ஒரு கன்சோலேஷன் ஆறுதல் வந்து கொடுக்க முடிந்தவர்களாக அங்க இருக்கு. சோ இது வந்து பாருங்க, ஒரு 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 ஆசீர்வாதமான கண்ணீரு நம்மிடத்துல இருந்து வெளிப்படுவதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழல். ஆனா, அடுத்தது ஒரு விதமான கண்ணீர் விடக்கூடிய அல்லது துக்கப்படக்கூடிய ஒரு சூழல் தான். இது எதுக்குன்னா, மோர்னிங் ஃபார் சின், பாவத்திற்காக துக்கப்படுது. இப்ப நமக்கு பாவம் என்று சொல்லும் பொழுது, கண்டிப்பா அனுதினமும் செய்தித்தாள்களோ, செய்தி சேனல்கள்லயோ நம்மால பார்க்க முடியுது. உலகத்துல எவ்ளோ விதமான அநியாயம், அநீதி, பாவம் அது வந்து பரவி கிடக்குது, நிரம்பி கிடக்குது.
ஜனங்கள் வந்து எவ்வளோ பாவத்தினால துன்பப்படுறாங்க என்பது நம்மால பார்க்க முடியுது. ஒரு உண்மை கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்துல கண்ணு முன்னால பார்க்கக்கூடியது, கேட்கக்கூடிய இந்த பாவ காரியங்கள் வந்து நம்ம அங்கீகரிக்க முடிவதில்லை. யார் ஒருவர் தேவனுடைய சாயலை நோக்கி முன்னேறுகிறவர்களாக இருக்கிறாங்களோ, அல்லது ஒரு பயபக்தியுள்ள வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு கண்டிப்பா இந்த உலகத்துல நிரம்பி கிடக்கிற பாவங்களோட உடன்பாடு இருக்கிறது இல்லதான். அதனால நாம வந்து தேவனிடத்துல பயபக்தி உள்ள பிள்ளைகளாக இருக்கும்போது, இவைகளின் மீது நமக்கு நாட்டம் இருக்காது. நம்ம வெறுப்போம். அது வந்து மாற்று கருத்து இல்ல. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் நமக்கு தெரியும். ஆ கண்டிப்பா பாவம் செய்தா அதற்குரிய தண்டனை அவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும். வசனம் வாசிச்சீங்கன்னா, நீங்க கலாத்தியர் 6, 7, 8 வாசிங்க. கலாத்தியர் 6, 7, 8. கலாத்தியர் 6ல 7, 8. மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ம். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். இல்லையா? இப்ப யாருமே தேவனை வந்து ஏமாற்றணும். அப்படின்னா எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இங்க என்ன கான்செப்ட்ல சொல்லியிருக்கிறாங்க? யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பாவத்தை என்று சொன்னாலும் சரி, எந்த அளவுல என்று சொன்னாலும் சரி, செய்துட்டா அதற்கே உரிய ஒரு தீமையான பின்விளைவுகளை அவர்கள் என்ன பண்ணித்தான் ஆகணும். அனுபவிச்சுத்தான் ஆகணுங்கிறது இது வந்து நாம எப்போதுமே ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான வசனம் இது. மன்னிப்பு, இரக்கம் அதெல்லாம் செகண்டரி. அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. பட் நியதி என்னன்னா, விதைச்சோம்னா என்ன பண்ணுவோம்? அறுப்போம். அது மாம்சத்துக்குன்னு விதைச்சோம்னா, மாம்சத்துல அழிவு இருக்கு. ஜெனரல் ரூல் புது சிருஷ்டிகள் ரொம்பவுமே தெளிவா மைண்ட்ல வைத்துக் கொள்ளணும். ஏன்னா, பாவத்தை எதிர்க்கிறவர்களாக, அதை விட்டு விலகிறவர்களாக நம்மை காத்துக்கொள்வதற்கு இது ரொம்ப உதவி. சரி, ஆனா அன்பானவர்களே, அப்போ பாவம் சுற்றி இருக்குது. பாவம் செய்கிறவங்க இருக்கிறாங்க. அத நம்ம வெறுக்கிறவர்களாகத்தான் இருக்கிறோம். பாவத்துக்கு தண்டனையும் கிடைக்கத்தான் செய்யும் என்று சொல்லும் பொழுது, நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒருவேளை அந்த பாவம் செய்து பாவத்தினால தண்டிக்கப்படுகிறவர் யாராக வேணா இருக்கட்டும். ஆ கொஞ்சம் நல்ல சிந்தனை என்ன அப்படின்னா, அவர்கள் தண்டிக்கப்படுவதுல நம்ம சந்தோஷப்பட்டுட கூடாது. ஒருவேளை இதை நம்ம ஜெனரலா சொல்லாம, பர்ட்டிகுலரா நம்மளுடைய ஃபெலோஷிப் எடுத்துக்கொண்டா அங்க புரியும். ஏன்னா, நமக்கு ஒரு ரூல் வந்து எப்பொழுதுமே சொல்லப்படுது இல்லைங்களா? பாவிய வந்து நாம நேசிக்கணும். ஆனா பாவத்த தான் என்ன பண்ணணும்? வெறுக்கணும் என்று அங்க சொல்லணும். அப்போ அ தேவன் கூட அப்படித்தான் இருக்கிறாங்க. பாவத்தை அவங்க வெறுக்கிறாங்க. ஒருபோதும் அத அங்கீகரிப்பது இல்ல. ஆனா பாவிய அவர் என்ன பண்றாங்க? அவங்களுடைய ரட்சிப்புக்கு ஏதுவா அவங்கள என்ன பண்றாங்க? நேசிக்கிறவங்களா? தேவன் கிட்ட இந்த ஒரு குணத்த நாம பார்க்கும்போது, அது நம்முடைய லைஃப்ல வந்து நம்மகிட்டயும் வந்து அங்க வெளிப்படணும். அப்படின்னு என்னன்னா, அந்த பாவத்தை வெறுக்கிறவர்களாக இருந்துட்டு, அந்த பாவிய வந்துட்டு நேசிக்கிறவர்களாக இருக்கணும் என்று சொல்லும்போது, ஒருவேளை அவர்கள் அதுக்குரிய பின்விளைவுகளுக்குள்ள தண்டிக்கவே பட்டுட்டா கூட, அவர்கள் தண்டிக்கப்பட்டு துன்பப்படுவதில் நாம் என்ன பண்ணக்கூடாது? சந்தோஷப்படக்கூடாது. அதுல நமக்கு என்ன இருக்கணும்? செய்யக்கூடாதது செஞ்சுட்டாரு. அது நிமித்தம் தண்டிக்கவும் படுறாரு. பாருங்க, அதுல வந்து அங்க என்ன இருக்கக்கூடாதுன்னா, சந்தோஷம் இருந்துடக்கூடாது. ஒரு ஒரு துக்கம் இருக்கலாம். அது வந்து நல்ல அறிகுறி. அது வந்து நம்ம அப்படியாக நம்ம அங்க பார்க்கலாம். ஏன்னா, தேவன் அவருடைய தன்மைகளை நம்ம வாசிக்கும்போது நெறைய இடங்கள்ல வாசிப்போம். ஆ எசேக்கியேல் 33:11 கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல், துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். பொதுவான வசனம் தான் இல்லையா? சகோதர, சகோதரிகள் இங்க பார்த்தீங்கன்னா, பாவத்தை அல்லது துன்மார்க்கத்த தேவன் கேட்டகரைஸ் எல்லாம் பண்ணல. அவர் ஜெனரலா என்ன சொல்லிட்டார்ன்னா, ஒரு பாவி, ஒரு துன்மார்க்கன். அவர் என்ன பாவம் செஞ்சாரு? எந்த அளவு செஞ்சாரு? என்ன துன்மார்க்கத்தில் ஈடுபட்டார்? எந்த அளவுக்கு ஈடுபட்டார்? அது பத்தி எல்லாம் அவர் பேசல.
அது தேவன் வெறுக்கிறவராக தான் இருந்துட்டு, ஆனா அந்த துன்மார்க்கன் சாவறத அவர் என்ன பண்றது இல்ல, விரும்புறது இல்லைங்கும் போது பாருங்க, அந்த அந்த தண்டிக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ள அவங்க போம்போது, அவங்களுக்காக அவர் என்ன பண்றது இல்ல, சந்தோஷப்படுறது இல்ல. அது அவருக்கு வருத்தம் தான் கொடுக்குது. இல்லையா? சோ அந்த அந்த கான்செப்ட் தான் நாம வந்து அங்க எடுக்கிறோம். ஒருவேளை முதலாம் உலகத்து ஜனங்கள் கூட அக்கிரமம் என்ன ஆயிடுச்சு? பெருகி போய் தேவன் அவங்கள அழித்தபோது, ஆதியாகமம் 6:6ல தாம் பூமியில மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்றுதான். பாவிகள் தான், ஆ பாவத்துல அ மிகுதி ஆயிட்டாங்க தான், தண்டிக்கப்பட்டு அழிக்கவும் படுறாங்க. ஆனா அவங்களுக்காக அங்க அவரு சந்தோஷப்படல. என்ன இருக்குது? ஒரு துக்கம் வந்து அங்க இருக்கு. சோ அப்படி என்னன்னா, ஆ பாவத்துக்காக அங்க துக்கப்படுதல் கூட ஒரு வகையில அது ஒரு நல்ல ஒரு மனநிலை வந்து அங்க ஒரு ஒரு காட்லி ஒரு சென்டிமெண்ட் அப்படின்னா, தேவனிடத்துல இருந்த ஒரு ஒரு தன்மை, அது நம்ம இடத்துல வந்து அங்க இருக்கணும். ஆனா மாற்று கருத்தே இல்ல. பாவத்த நம்ம என்ன பண்ணவே முடியாது. எந்த அளவிலும், எந்த ரீதியிலும், எந்த வடிவத்திலயும் அங்கீகரிக்க முடியாது. அங்கீகரிக்க கூடாது. அத நம்ம வெறுக்கத்தான் அங்க செய்யணும். பட் அந்த பாவி அதன் நிமித்தம் அனுபவிக்கிற அனுபவங்களில் துக்கப்பட முடிந்தவர்களாக இருக்கும். சோ இது ஒரு ஒரு வகையான துக்கம். ஒரு வகையில அது நம்முடைய நல்ல மனநிலையை காண்பிக்குது. 3வது ஒரு துக்கம் வந்து இது நமக்கு ரொம்ப முக்கியம் தான். நம்ம எல்லார்கிட்டயுமே அங்க இருக்கணும். மோர்னிங் அவர் inabilities. கண்டிப்பா அர்ப்பணித்தவர்கள் இந்த அர்ப்பணிப்பின் பாதையில தேவனுடைய கட்டளைகளுக்கு உட்பட்டு வாழணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பிரயாசம். ஆ நெறைய சொல்லலாம். இலக்கு வந்து அன்புனா துரிதமாக போய் அடைஞ்சிடணும். ஆவியின் கனிகள்னா அதுல வேரூன்றிடணும். அல்லது ஊழியம் என்று சொன்னா, அத தேவன்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட கிருபைக்கு தகுந்த அளவுக்கு அத நம்ம முழுமையாக நிறைவேற்றணும். இதெல்லாமே நம்முடைய பிரயாசங்களாக, முயற்சிகளாக, வாஞ்சையாக அங்க இருக்குல்ல. இதெல்லாம் என்ன சொல்லலாம்னா, நம்முடைய உடன்படிக்கைக்கு இசைந்த ஜீவியத்தை ஜீவிப்பதற்கான ஒரு வாஞ்சை, முயற்சி. நிறைய சமயங்கள்ல அது நம்மால முடிவது இல்ல. நாமே நினைக்கிற அளவுக்கு, விரும்புகிற அளவுக்கு புரிஞ்சிருப்போம். இந்த அளவுக்கு நான் கிருபை பெற்றிருக்கிறேன். இந்த அளவுக்கு நான் இருக்கணும் அப்படின்னு நாமளே விரும்புவோம். பட் நாம விரும்புகிற அளவுக்கு நம்மால அங்க செய்திட முடிஞ்சிடல. இதை நான் நான் விசுவாசிப்பது என்னன்னா, நம்ம எல்லோருமே இதை என்ன பண்ணுவோம்? ஒப்புக்கொள்ளுவோம். இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே. இன்னும் பரிசுத்தமா இருந்திருக்கலாமே. இன்னும் கூட ஒரு நல்ல குணலட்சணத்த காண்பித்திருக்கலாமே. அப்படின்னா செய்திருக்கிறோம். ஆனா நம்ம விரும்பின அளவுக்கு இல்ல. அப்ப அங்க என்ன இருக்குது? அங்க என்ன உணரப்படுது? நம்முடைய இனபிலிட்டி. நம்முடைய இயலாமை வந்து அங்க அதாவது தேவன் எதிர்பார்த்த மாரி நாம இல்லையே. கண்டிப்பா இந்த இயலாமைக்காக நம்ம என்ன பண்ணி ஆகணும்? நம்மகிட்ட துக்கம் தான் இருக்கணும். துக்கம் இருந்துச்சுன்னா, பாருங்க அது அது வந்து ஒரு ஒரு ஆசீர்வாதமான துக்கம். ஏன்னா ஒரு ஒரு நல்ல விதமான துக்கம். ரொம்ப சிம்பிளா சொன்னா, ஒரு நல்ல விதமான துக்கம். நம்ம ஆவிக்குரிய மனநிலையில ஒரு நல்ல நிலையில இருக்கிறோம் என்பதற்கான ஒரு அறிகுறி. அப்போஸ்தலன் பவுல் வந்து நல்ல எக்ஸாம்பிள். அதாவது பிறப்பால ஒரு யூதன். அதனால நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்வதற்கு முயற்சிக்கிறாரு. சோ அப்போ பாவம் நிறைஞ்ச உலகம், பாவ விலகின சரீரம், இந்த சூழல்ல இருந்துட்டு அப்படின்னா, பாவத்துல பிறந்து துர்க்குணத்துல வளர்ந்த ஒரு மனிதனாக நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்வதற்கு அவருக்கு இயலாம இருக்கிற அந்த நிலையை வந்துட்டு அவர் தெளிவா அங்க சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த போர்ஷன் வந்து வசனத்துல நம்ம வாசித்தோம்னா சகோதர சகோதரிகளே, அந்த 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 ஃபீலிங் வந்து நம்ம உள்வாங்க முடியும். உண்மையிலேயே அப்போஸ்தல் பவுலுக்கே கூட நியாயப்பிரமாணத்துக்கு இசைந்து வாழ்வதுல எவ்வளோ சிரமம் இருந்துச்சு. அதனால எவ்வளோ வருத்தப்பட்டார் என்பது அந்த வசனங்கள்ல அங்க நாம பார்க்க முடியும். ரோமர் 7:24ல அவர் அந்த வார்த்தை வந்து பயன்படுத்துறார். வாசிங்க. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? ஆமா.
பிரதர் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப நல்ல வார்த்தை தான் தேர்ந்தெடுத்தாரு. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை ஏன் அப்படி சொல்லிட்டாரு? நிர்பந்தமான மனுஷன். இருதயம் அதனுடைய நோக்கம் பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வாழணும்னு தான் நினைக்குது, வாஞ்சிக்குது, முயற்சிக்குது. ஆனா அவர் வாழக்கூடிய சூழல் இருக்குல்ல, அந்த சந்தர்ப்ப சூழல், அது அவரை அதற்கு எதிரா செயல்படுவதற்கு என்ன பண்ணுது? நிர்பந்திக்குது. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே அந்த சூழல் அங்க பொருந்தும். ஆவியில, இருதயத்தின் நோக்கத்துல தேவனுக்கு திருப்திகரமா வாழணும்னு நம்ம விரும்புவோம். பட் பலகீன சரீரம், பாவம் நிறைஞ்ச உலகம், பாவ சூழல், பலவிதமான நிர்பந்தங்கள், நம்ம என்ன பண்ண முடியறது இல்ல. நினைச்ச அளவுக்கு நம்மால அங்க வாழ்ந்திட முடியறதில்ல. சோ இந்த சூழல்ல இது குறிச்சு இருதயத்துல துக்கம் இருக்குதா? இல்ல இப்ப நான் பிராக்டிகலா கேட்டா அந்த மாதிரி இந்த துக்கம் டெய்லி எந்த அளவுக்கு உணரும்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். பிராக்டிகலா இன்னைக்கு தேவனுக்கு நான் கொடுத்திருக்க வேண்டிய நேரம், இவ்வளவு மணி நேரம் கொடுத்திருக்கணும், கொடுக்கல. கண்டிப்பா துக்கம் இருக்கணும். அது குறிச்சு துக்கம் இருக்கணும். இன்னைக்கு தேவன் தந்த வாய்ப்பு, இந்த வாய்ப்பு இந்த அளவுக்கு நான் செயல்படுத்தி இருக்கணும். ஆனா செயல்படுத்த முடியல. துக்கம் இருக்கணும். பாருங்க இப்பதான் அந்த ஆசீர்வாதமான கண்ணீரோ, துக்கம்னு சொல்றதனுடைய மீனிங் நமக்கு அங்க புரியுது. இது இருக்கணும். இது இருந்ததுன்னா we are blessed. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஏன்னா அந்த உணர்வு இருக்கு. எனக்கு அந்த புது சிருஷ்டியா ஃபீல் ஆயிட்டு இருக்குங்கிறதுக்கான அர்த்தம் இருக்கு. இப்ப பாருங்களேன், இப்போ ஒரு கான்சக்ரேட்டடா ஒரு நாள்ல நம்மால முடிஞ்சது என்று கொடுக்க வேண்டிய நேரத்துக்கு கொடுக்கல. அது ஒண்ணும் பெருசாவும் தோணல. டேஞ்சர். இது ஆகும். இப்பதான் புரியும். ஒருவேளை கொடுக்க முடியலேங்கிற அந்த இயலாமை நிமித்தம் துக்கப்பட்டோம்னா, வேதனைப்பட்டோம்னா, அல்லது ரொம்ப சீரியஸா நிறைய விஷயங்கள்லாம் சிந்திச்சு, ச்சே நம்மால முடிஞ்ச அளவுக்கு நம்மால தேவனுக்கு உண்மையா இருக்க முடியல, ட்ரூத்துக்கு இருக்க முடியல, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு இருக்க முடியல, ஊழியத்துல இருக்க முடியல. அந்த இனபிலிட்டி நம்மள துக்கத்துக்குள்ள கொண்டு போச்சுன்னா இட்ஸ் குட் சைன். நல்ல அறிகுறி. அது இருக்கணும். இருந்தா நல்லது அப்படி சொல்லல. அது இருக்கணும். அது நல்ல அறிகுறி. அது இருக்கணும். அன்பானவர்களே. ஆனா என்னன்னா நம்ம ரொம்ப சோர்ந்து போயிட வேண்டாம் அதனால. அது நமக்கு நன்கு தெரியும். ஏன்னா தேவன் அறிவார். உடன்படிக்கை பண்ணின அர்ப்பணித்த பிள்ளைகளாக இருந்து இருதயத்துல என்ன நினைக்கிறோம், அதுல என்னென்ன உணர்வுகள் உணர்கிறோம், அது தேவன் தெளிவா அறிவாங்க. ஒருவேளை நாம் செய்திருக்க வேண்டிய அளவுக்கு செய்யல என்பது உண்மைதான். இயலாமை என்பது உண்மைதான். ஆனா அந்த இயலாமையின் மத்தியில மனசுல என்ன நினைக்கிறோம், அது தேவன் பார்க்கிறாங்க. ஒருவேளை அந்த நீதியான துக்கம் இருந்துச்சுன்னா, நல்ல நோக்கங்கள் இருந்துச்சுன்னா, தேவன் இரக்கம் காண்பிக்கிறான். சங்கீதம் 139 2வது வசனம் வாசிக்கிறோம்ல. உன் உட்காருதலையும் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர் என்ற அந்த வசனத்துக்கு ஏற்ப கண்டிப்பா தேவன் அறிவார். ஆனா என்னன்னா, தேவனுடைய இரக்கம் என்பது எப்பதான் அது நமக்கு இருக்கும்? நீங்க சொல்லுங்க. அந்த நம்முடைய இயலாமையின் மத்தியில தேவனுடைய இரக்கம் நமக்கு இருக்குங்கிறத எப்பதான் நம்ம உறுதியா நம்பலாம்? ஃபீலிங் இருக்கணும், துக்கம் இருக்கணும், வேதனை இருக்கணும். ஐ எம் நாட் லிவிங் அப் டு மை கான்சக்ரேஷன். என்னுடைய அர்ப்பணிப்புக்கு ஈடா நான் வாழாம இருக்கிறேங்கிறத குறிச்ச ஒரு பய உணர்வோ, வருத்த உணர்வோ, துக்கமோ இருந்தா தேவன் கிட்ட இரக்கம் அங்க பெற்றுக்கொள்ளணும். So, அது ஆசீர்வதிக்கப்பட்ட கண்ணீர் தான். அன்பானவர்களே, அடுத்த ஒரு துக்கம் கூட நம்ம மெச்சிக்கொள்ளலாம். அது என்னன்னா, மனம் திரும்புதலின் துக்கம். மனம் திரும்புதலை அடையாளப்படுத்தக்கூடிய துக்கம் நம்ம வாழ்க்கையில அங்க இருக்கும். இது மலை பிரசங்கத்துல இருக்கக்கூடிய வசனங்கள் நம்ம வாசிச்சு கொஞ்சம் தியானிக்கலாம். 5ஆம் அதிகாரம் மத்தேயுல 2, 3 வாசிங்க.
அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார். பாருங்க, இப்போ இந்த 3வது வசனத்துல பாருங்க, இதுக்கு ஒருவேளை மலை பிரசங்கம் வேற வேற கோணத்துல நாம ஒவ்வொரு குணத்தையும் நம்ம தியானிச்சிருப்போம். அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்ல. பட் இந்த பாடத்துக்கு ஏதுவா இசைவா நம்ம இதை எப்படி பார்க்கலாம்னா, பாருங்க, துயரப்படுகிறவர்கள் என்னன்னே சொல்லியிருக்குது, பாக்கியவான்கள் தான். பட் அந்த துயரம் எதனால வருது, எப்படி வருதுன்னு டீட்டெயிலா அங்க இல்ல, இல்லைங்களா? ஏன்னா துயரப்படுகிறன்னு ஜென்ரலா நம்ம எல்லா துயரத்தையும் அங்க சொல்லிட முடியுமானா கொஞ்சம் சந்தேகம் தான், இல்லையா? அப்போ ஆனா துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆனா அது எப்படிப்பட்ட துயரம், அது யாருடைய துயரம்னா, முதல்ல இருக்கிற வசனம் ரொம்ப முக்கியம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னா, புவர் இன் ஸ்பிரிட். புவர் இன் ஸ்பிரிட் அப்படின்னா, இந்த ஆவியில் எளிமையா இருக்கிறதுன்னா என்ன? மனதளவுல சிறுமைப்பட்டு இருப்பது. இந்த மனதளவுல சிறுமைப்பட்டிருக்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா, யார் ஒருவர் தன்னுடைய பாவ நிலைய உணர்ந்திருக்கிறாரோ, யார் தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்திருக்கிறாரோ, ஒருவேளை தேவனுடைய தரத்துக்கு முன்னால, தேவனுடைய நீதிக்கு முன்னால தன்னுடைய பாவ நிலையை யார் உணர்ந்திருக்கிறாரோ, அவருடைய இருதயத்துல என்ன இருக்கும்? அந்த சிறுமை உணரப்படும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன், இல்லைங்களா? சிறுமை, தாழ்மை என்பது தேவனுடைய உயர்ந்த தரத்தையும் அதோட நம்மையும் ஒப்பிடும்போது கண்டிப்பா வரும். எம்மாத்திரம் நாம எவ்வளவு பாவம், எவ்வளவு விலகினோம், எவ்வளவு குறை நம்ம இடத்துல, இருதயம் அங்க என்ன பண்ணப்படுது? சிறுமைப்படுது, அங்க தாழ்மை. அப்போ ஒருவர் தன்னுடைய பாவ நிலையை உணரும் போது அந்த சிறுமைப்படுகிறார், தாழ்மைப்படுகிறார். இவருக்கு பாருங்க, துயரம் கண்டிப்பா இருக்கும். தன்னுடைய பாவ நிலை குறிச்சு அந்த துயரம் இருக்கும். இந்த துயரம் தான் என்ன சொல்றாரு? பாக்கியவான். இந்த விதத்துல துயரப்படுகிறவர்கள் அங்க பாக்கியவான். அப்ப என்னன்னா, ஒரு பாவம் என்பது நம்முடைய வாழ்க்கையில அறிந்தும் அறியாமலும் நம்ம செய்திடும் போது, அன்பானவர்களே, அதை பற்றின உணர்வுக்கு நம்ம வரும்போது, நம்ம மனம் திரும்புதல் நமக்குள்ள அங்க நடக்கணும். ஆனா அந்த மனம் திரும்புதல் நடக்கிறதுக்கு ஒரு அறிகுறி என்னவா இருக்கும்னா, நம்ம இடத்துல துக்கம், துயரம் அங்க இருக்கும். அந்த துயரம், துக்கம் இருக்க வேண்டியது. ஏன்னா பாவம் செய்தவர் எப்படி பாவத்து நிமித்தம் துக்கப்படாமல் இருக்க முடியும்? இது அப்போஸ்தலன் பவுல் நமக்கு சொல்லும்போது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம்னு சொல்லுவாங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகள் சொல்லுவாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை வாசிங்க 26:20. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசமெங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியார்கள் இடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். ஆமா, பாருங்க, இங்க மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன்னு சொல்றாங்க. 2 கொரிந்தியர்ல 7ஆம் அதிகாரம் 9-11 வசனங்கள் வாசிங்க. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். ஓகே. நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டோ? அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். பிரியமானவர்களே, அப்போஸ்தலன் பவுலினுடைய வார்த்தையில தேவனுக்கு ஏற்ற துக்கம், அப்புறம் லௌகீக
துக்கம் இல்லையா? அப்போ ஒரு துக்கம் வந்து நம்ம கிட்ட கண்டிப்பா இருக்கணும் என்று தான் சொல்றார். அது தேவனுக்கு ஏற்ற துக்கம்னா, அந்த துக்கம் தேவனே வந்து நல்ல அறிகுறியா பார்ப்பாங்க. அங்கீகரிப்பாங்க. அதுதான் அர்த்தம். தேவனுக்கு ஏற்ற துக்கம். கண்டிப்பாக ஒரு பாவியினுடைய அந்த பாவத்தை குறித்த அந்த துக்கம் வந்து ஆ அந்த அந்த அது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம் என்றும் அங்கு சொல்லப்படுது. ஒரு பாவத்த செய்திருக்கிறோம். ஒரு பலகீனத்துக்குள்ள போயிருந்திருக்கிறோம். அதை குறித்து நமக்கு துக்கம் இருக்குது என்று சொன்னா, பாவத்த உணர்கிறோம் என்று அர்த்தம். அந்த பாவத்துல இருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று அர்த்தம். பாருங்க, இதுக்கு எல்லாமே அறிகுறி வந்து எது? அந்த துக்க மனசு. அதுதான் தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்று அங்க சொல்லப்படுது. பாருங்க, இந்த துக்கம் இருந்துச்சுன்னா என்னெல்லாம் கிரியைகள் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய லிஸ்ட் 11ஆம் வசனத்துல அங்க சொல்றாரு. மனம் திரும்புதலுக்கு ஏதுவான அந்த துக்கம், அது ஒரு ஆசீர்வாதமான துக்கம் தான் நம்ம அங்க சொல்லலாம். ஆனா அந்த துக்கம் நமக்குள்ள எவ்விதமான கிரியைகளுக்கு வழி நடத்தும் என்பது 11ஆம் வசனத்துல ஒரு லிஸ்ட் இருக்குது. அது மாத்திரம் வாசிங்க. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே அப்படின்னா, ஒருவேளை உங்க பாவத்தை குறித்தோ, உங்க பலகீனத்தை குறித்தோ உணர்வுக்கு வந்தபோது, அவைகள் நிமித்தம் நீங்க துக்கப்பட்டீங்க. நல்லது. அந்த துக்கம் இருக்கணும். அந்த துக்கம் உங்களுக்குள்ள என்ன நல்ல கிரியைகளை நடப்பிச்சது அப்படின்னு சொல்லும்போது, அது உங்களிடத்தில் எவ்வளவு அப்படின்ட்டு ஜாக்கிரதையும், குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இத வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லது. அப்போ மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம் தேவனுக்கு ஏற்ற துக்கமா இருக்கு. அந்த துக்கம் நம்ம இடத்துல இருந்துச்சுன்னா, உணர்ந்தோம்னா, இந்த கிரியைகளை அது நமக்குள்ள என்ன பண்ணுது? அங்க நடப்பிக்குது. மூல பாஷையில போயிட்டு அதுக்கு விளக்கம் எல்லாம் சொல்றாங்க. பட் ரொம்ப சுருக்கமா பார்க்கலாம். எவ்வளவு ஜாக்கிரதை அப்படின்னா, மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம் முதல்ல நமக்குள்ள எதை உண்டு பண்ணுது? ஜாக்கிரதை உணர்வு. ஒருவேளை கிரேக்க வார்த்தையினுடைய மூல வார்த்தை எடுத்து நம்ம பார்க்கும்போது, அது 2 விதமான அர்த்தம் குடுக்குறாங்க. பிரைமரி அண்ட் செகண்டரி என்று. அப்படின்னா, துரிதமா, அப்புறம் வந்துட்டு தீவிரமா. அப்படின்னா 2யும் சேர்த்து நாம எடுத்துட்டோம்னா, அதாவது ஒரு ஒரு நபர் தவறு செய்ததுக்கு பின்பு, அல்லது பாவத்துல விழுந்ததுக்கு பின்பு, அத உணர்ந்தவுடன் அவருக்குள்ள மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கம் இருந்துச்சுன்னா, இம்மீடியட் ஆக்ஷன் என்ன இருக்கும் அவர்கிட்ட அப்படின்னா, உடனடியாக அதிக வைராக்கியத்தோடு அந்த பாவத்தை வந்து சரி செய்து கொள்வதற்கு, அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு அவர் என்ன பண்ணுவாரு? ஒரு 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 ரியாக்ஷன் காமிப்பார். ஆனா அது வந்து இம்மிடியேட்டா வரும். அதுதான் எவ்வளவு ஜாக்கிரதை அப்படின்னா, அந்த பாவத்திலிருந்து மீண்டு மீளணும் என்று உடனடியாக வைராக்கியத்தோட ஒரு முயற்சி வந்து அவர்கிட்ட அங்க வெளிப்படுது. அதுதான் அந்த ஜாக்கிரதைய. அந்த மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம் இப்படி துரிதமாக வைராக்கியத்தோடு இந்த பாவத்தை விட்டு விடுபடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை அவருக்குள்ள கொண்டு வருது. நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு? குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதல். ஒருவேளை பெரிய வார்த்தை தமிழ்ல, கிரேக்க வார்த்தையில அப்போலஜியா, அதுல இருந்து அப்போலஜி வருது. அதை எடுத்து பார்த்தோம்னா என்ன அர்த்தம் வருதுன்னா, ஒருவேளை இந்த பாவம் வந்து யாராவது நபருக்கு விரோதமாக செய்திருந்தா, அந்த மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கத்தை வெளிப்படுத்துகிறவர்கிட்ட அடுத்த நல்ல கிரியை என்ன இருக்கும் அப்படின்னா, எவ்விதமான நல்ல கிரியைக்கு வழிநடத்தப்படுவார் என்று சொன்னா, அந்த நபரிடத்துல போய் மன்னிப்பு கேட்பது வந்து அவர்கிட்ட கண்டிப்பா வெளிப்படும். ஒருவேளை அந்த பாவம் மனிதர்களுக்கு விரோதமா இல்லாம, யாரையும் காயப்படுத்தாம, ஆனா யாருக்கு விரோதமா? தேவனுக்கு விரோதமாக இருந்துச்சுன்னா, அது குறைந்தபட்சம் ஜெபத்துல போயிட்டு அந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு செயல் வந்து அங்க இருக்கும். ஒருவேளை என்னன்னா இந்த வசனம்
தவறு அல்லது பாவத்துல ஈடுபட்டுட்டோம். அத உணர்கிறோம், வருந்துகிறோம். அதன் வெளிப்பாடாக அந்த மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம், தேவனுக்கேற்ற துக்கம் இருந்துச்சுன்னா, இம்மீடியட்டா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில அங்க வரும். உடனே அதுலருந்து விடுபடணும்னு தீவிரமா, வைராக்கியமா வாஞ்சிப்போம். உடனே சம்பந்தப்பட்ட நபர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்பது நடக்கலாம். அல்லது தேவன் கிட்ட ஜெபத்துல மன்னிப்பு கேட்பது நடக்கலாம். அடுத்து எவ்வளவு வெறுப்பையும் இல்லையா? வெறுப்பை உண்டு பண்ணுச்சுன்னா, எதுக்கு வெறுப்பு உண்டு பண்ணும்? மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம், வெறுப்பையும் உண்டு பண்ணுச்சுன்னா, எந்த விஷயத்துல வெறுப்பு? எதனால இந்த துக்கம் வந்திருக்கு அவருக்கு? ஒரு தவறுல மாட்டுனதுனால, ஒரு பாவத்துக்குள்ள விழுந்ததுனால. இவருக்கு எதன் மீது தான் வெறுப்பு இப்ப வந்திருக்கும்? அந்த பாவ செயல் மீது. நம்ம கர்த்தர் இயேசு பத்தி வாசிக்கிறோம். அவரு நீதிய நேசிச்சு, அக்கிரமத்தை வெறுக்கிறவராக இருக்க. சில சமயங்கள்ல தேவனும் சரி, கர்த்தர் இயேசுவும் சரி, நாம் சில விஷயங்கள வெறுக்கணும்னு தான் என்ன பண்றாங்க? எதிர்பார்க்கிறாங்க. கண்டிப்பா பாவம் என்பது வெறுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? அப்போ எவ்வளவு வெறுப்பையும் என்று சொல்லும்போது, அப்போ அந்த பாவ சிந்தனையாக இருந்தாலும் சரி, வார்த்தைகளா இருந்தாலும் சரி, செயல்களாக இருந்தாலும் சரி, சம்பந்தப்பட்டவர்னால அது வெறுக்கப்படும் என்பது நமக்கு அங்க தெரியுது. பாருங்க, அப்ப மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம் என்பது, ஒருவேளை உண்மையா ஒருத்தர் இருதயத்துல உணர்ந்தா, அதுக்கு அறிகுறியா இந்த நல்ல விஷயங்கள் அவர்கிட்ட தென்படும். உடனடியா அதுல இருந்து மீளணும். மன்னிப்பு கோரும் விஷயம் இருக்கும். அந்த செயல மீண்டும் செய்திடாதபடிக்கு அந்த செயல் மீதான ஒரு தீவிர வெறுப்பு அவர் அங்க உணர்வார். எவ்வளவு பயத்தையும் என்று அங்க இருக்கு. அப்படின்னா, இப்படிப்பட்டவங்களுக்கு சின்ஃபோபியா வரும் சொல்றார். ஃபோபியான்னா பயம். மறுபடியும் அந்த பாவத்துக்குள்ள என்ன இருக்கக்கூடாது நம்ம. விழுந்துடுவோமோ அப்படின்னு லிட்ரலா அந்த பாவம் குறிச்சு ஒரு பயமும் அவங்க கிட்ட வரும். ஆனா அந்த பயம் நல்ல விதமாக எப்படின்னா, என்ன ஆயிடக்கூடாது மறுபடியும். மறுபடியும் அதுக்குள்ள நான் சிக்கிக் கொள்ளக்கூடாது. அப்படிங்கிற ஒரு பய உணர்வு கண்டிப்பா அவங்க கிட்ட அங்க. ஏன்னா அது உண்மையா அவர் அந்த பாவத்த உணர்ந்திருக்கிறார். அதிலிருந்து மனம் திரும்பணும் என்று விரும்புகிறார். அதற்கேற்ற துக்க நிலையில இருக்கும்போது இந்த ஆக்ஷன்ஸ் அவர்கிட்ட அங்க வரும். அடுத்து என்ன சொல்றாரு? எவ்வளவு ஆவல் என்று சொல்லும்போது, கண்டிப்பா தன்னை மாற்றிக் கொள்ளுவதற்கு, தன்னை சரி செய்து கொள்வதற்கு ஒரு வைராக்கியத்தோட ஒரு 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 பெரிய ஆவல் இருக்கும். நல்ல சந்தர்ப்பங்கள் தேடுவார். இந்த பாவங்கள்ல இருந்து நான் விடுபட்டுட்டேன் அப்படின்னு தன்னையே நிரூபித்துக் கொள்வதற்கு, மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்கு அந்த வாய்ப்புகளை வாஞ்சியோடு அவர் அவளோடு எதிர்பார்ப்பார். அதை மீண்டு வருவதற்கு எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் என்று சொல்லும் போது, இதையெல்லாம் ரொம்ப வைராக்கியத்தோட அவர் ஏறெடுப்பார்னு சொல்லலாம். எவ்வளவு கண்டிப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. கிரேக்க வார்த்தை மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரைட் அப்படின்னா, இப்படியாக உணர்ந்து அதிலிருந்து விடுபட்டு மன்னிப்பை பெற்று திருந்தணும் என்று நினைத்துட்டா கூட, கூடவே என்ன இருக்கும் என்று சொல்லும் போது, மீண்டும் இந்த விஷயத்துக்குள்ள விழுந்துடக்கூடாது என்பதற்கான சில நல்ல வழிகளை தனக்கென்று நியமித்துக் கொள்வார். அப்படின்னு என்னன்னா, எப்படி ஒரு பட்டணத்தை ஒரு மதில் சுவர் போட்டு பாதுகாக்கிறாங்கல்ல, அது மாதிரி இதே பழைய பழைய பாவத்துக்குள்ள விழுந்துடாதபடிக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் தன்னுடைய வாழ்க்கையில அவர் எடுத்துடுவாரு. அப்ப அன்பானவர்களே, பாருங்க, இந்த மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம் நல்ல துக்கம். அந்த துக்கம் இந்த மாதிரியான செயல்களுக்கு, கிரியைகளுக்கு அவரை அங்க வழி நடத்தும். இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கணும். அதுதான் பாடத்தினுடைய மைய கருத்து. அதனாலதான் நம்ம ஆரம்பத்துல ஆரம்பிக்கும் போது, எஸ், துயரம், துக்கம் என்பது பொதுவாக வீக்னஸோட பலகீனத்தோடு தொடர்பு படுத்திக்கிறோம். இல்ல, நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக தேவன் நியமிச்ச பாதையில் இருக்கும்போது சில துக்கங்கள் தேவன் பாராட்டுறான். அந்த துக்கம் தான் நம்ம கிட்ட இருக்கணும். அந்த துக்கம் இருப்பது நல்ல அறிகுறி. மேல ஒரு சில துக்கங்கள் பார்த்தோம். இப்போ மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம் பார்த்தோம். ஆனா இந்த மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம் விஷயத்துல பழைய ஏற்பாட்டுல அதற்கு பயன்படுத்த 2 அடையாளங்கள் இருக்கு இல்லையா? ஒருவர் பொதுவா இன்னைக்கு துயரம், துக்கம் அப்படின்னா, ஒருவேளை உயிரிழப்பு நடந்துடுச்சு, துக்கம் அனுசரிக்கிறாங்கன்னா, ப்ராப்பரா ட்ரெஸ் போடணும் இல்லையா? இன்றைய நம்முடைய கலாச்சாரத்துல அது பிளாக்கா இருக்கலாம்,
அல்லது ஒயிட் அண்ட் பிளாக்கா இருக்கலாம். ஆனா வேத காலங்கள் போகும்போது ஆஹ் வேத என்ன சொல்லலாம் பிப்ளிக்கல் டைம்ஸ்க்கு போனோம்னா அங்க கொஞ்சம் கலாச்சாரம் மாறி இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்க துக்கமாச்சுன்னா கிழித்துக்குவாங்க கிழித்துக்குவாங்க ஒண்ணு. அப்புறம் இரட்டு உடுத்திக்கிறாங்க. அல்லது சாம்பல் எடுத்து தலையில போடுறாங்க. கர்த்தர் இயேசு ஒரு இடத்துல சொல்றாரு, கோரோசினே மத்தேயு 11:22 கோரோசினே கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே இரட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பார்கள்னா, இந்த இந்த வழக்கம் ஒரு துக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு இரட்டு வஸ்திரம் உடுத்துவதோ அல்லது சாம்பல தலை மேல போடுறதெல்லாம் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி கர்த்தர் இயேசு கொண்டு சோதாம் குமரா காலங்களுக்கு கொண்டு போறார் அப்படி. அங்கிருந்தே இந்த வழக்கம் இருக்கு. துக்கம் அப்படின்னா அடையாளமா இரட்டு வஸ்திரம் உடுத்துவது அல்லது சாம்பல் தலை மேல போடுவது அங்கே இருக்கு. இரட்டு வஸ்திரம்ங்கிறது நமக்கு தெரியும். ஆனா நல்ல சிம்பிள், அது நல்ல சிம்பாலஜி. எதை குறிக்குது? இரட்டு வஸ்திரம் அப்படிங்கிறது பாடத்துல சொல்லி இருக்கிற தகவல் ஒட்டக மயிர் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு செய்யப்படுகிற ஒரு வஸ்திரம். கிராண்டா இருக்காது, ரொம்ப சாதாரணமா. ஒருவேளை நமக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா சாக்கு துணி நம்ம சொல்றோம்ல, எக்ஸாக்டா அதே மாதிரிதான் இருக்கும். எத்தனை பேர் அதுல ட்ரெஸ் தைச்சு போட்டிருக்கிறோம்? எவ்வளவு மாடர்ன் ட்ரெஸ் ட்ரெண்ட் எல்லாம் பாக்குறோம். யாராவது சாக்குல போடுறாங்களான்னு போடும். சோ அது ஒரு சிறுமையை அடையாளப்படுத்துது. நான் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். அந்த சிறுமையை அது அடையாளம். அது ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான எளிமையான விரும்ப தகுந்ததல்லாத ஒரு ஒரு வஸ்திரம் அது. அப்படின்னா அந்த சிறுமைப்பட்டிருக்கிறாங்க, ஏதோ ஒரு இழப்புல அவர்கள் சிறுமைப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கறது அது காமிக்கும். நெக்ஸ்ட் அந்த தலையில என்ன போடுறாங்க, அது அது சாம்பல் போடுறது அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டுல சாம்பல் ஒரு அடையாளமா பார்க்கும்போது அது எதை குறிக்குதுங்க? சாம்பல் பார்க்கிறோம், ஒண்ணு இருந்திருக்குது. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு? எரிஞ்சு அழிஞ்சிடுச்சு. சரி, அது ஒரு 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 அழிவை அது அடையாளப்படுத்துதுன்னு சொல்லலாம். ஆனா ஒரு பொருள் இருந்துச்சு இல்ல, அதை ஞாபகப்படுத்துதுன்னு சொல்லலாம். ஏன்னா அது என்ன எடுக்குது? சாம்பல். சோ பியூட்டிஃபுல் சிம்பாலஜி, நல்ல ஒரு அடையாள பாஷை தான். அப்போ இந்த இரட்டு வஸ்திரம் உடுத்துவதோ அல்லது இந்த சாம்பலை தலையில போடுவதோ எல்லாம் என்னன்னா, அதாவது நாம் சிறுமைப்பட்டிருக்கிறோம் என்பதையும், அதே சமயத்துல நமக்குள்ள இருந்த அந்த பாவம் அழிஞ்சிடுச்சு என்பதையும் அது குறிக்கலாம். ஆனா அதே சமயத்துல அந்த பாவத்தை பற்றின நினைவுகள் நமக்கு எப்போதும் இருப்பது நல்லது. ஏன்னா எதிர்காலத்துல அதே பாவத்துக்குள்ள மறுபடியும் என்ன பண்ணிடக்கூடாது, நாம போய் சிக்கிக்க கூடாது, சிக்கிக்க கூடாது. அப்போ இந்த அடையாளங்கள் நமக்கு உணர்த்துவது அதுதான். அப்படின்னா அந்த ஒருவேளை தேவனுக்கேற்ற துக்கம், ஒருவேளை அதுக்கு அடையாளமாக பயன்படுத்தப்பட்டுட்ட இந்த இரட்டு வஸ்திரமும் அந்த சாம்பலும் எதை குறிக்குது? நம்முடைய பாவம் நமக்குள்ள அழிஞ்சிடுச்சு, அதை நம்ம மறுபடியும் செய்ய மாட்டோம். அதனால ரொம்ப சிறுமைப்பட்டு தாழ்மையும் பட்டெடுக்கிறோம். ஆனா அதே அந்த பாவம் அதனுடைய பின் விளைவுகள் நமக்கு ஞாபகத்துல இருக்கு. மறுபடியும் திரும்ப அதை என்ன பண்ணிட மாட்டோம், நாம அங்க செய்திட மாட்டோம் என்பதை நமக்கு அடையாளப்படுத்தக்கூடியதாக அங்கே இருக்கு. ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் அன்பானவர்களே. அப்போ பாருங்க, இது மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம் பற்றி நம்ம அங்க பாக்குறோம். ஆஹ் இப்போ அந்த மலை பிரசங்கம் வசனத்துக்கே வரும்போது 5ஆம் அதிகாரம் 3வது வசனம், துயரப்படுகிறவர்கள் எப்போ அந்த பாக்கியம் வருது அவங்களுக்கு? ஏன்னா அவங்களுக்கு ஆறுதல் அங்க கிடைக்குது எனும் போது ரொம்ப எளிமையாக பாவத்தை அவர்கள் உணர்ந்து அதற்காக துக்கப்பட்டு அது நிமித்தம் சிறுமையை உணர்ந்து அப்புறம் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான அந்த வசனத்துல சொல்லப்பட்ட நல்ல கிரியைகளை அவர்கள் நடப்பிக்க ஆரம்பித்து, ஒருவேளை தங்களுடைய நீதியான கிரியைகளை தேவன் கிட்ட அங்க காண்பிக்கிறாங்க என்று சொன்னா கண்டிப்பா தேவன் அவங்களுக்கு இரக்கம் அளிக்கிறாங்க, அந்த பாவத்தை மன்னிக்கிறாங்க, அதை அவங்களுடைய கணக்குல வைக்காம முற்றிலும் நீக்கி போடுறாங்க. மீண்டும் தன்னோடு அவங்களை அந்த உறவுல ஏற்றுக்கொள்வதன் மூலம் அப்படிப்பட்டவர்களுக்கு ஆறுதல் என்னன்னா, தேவன் இதற்கும் மேல அவர்களை தண்டிச்சிட மாட்டார் என்கிற ஒரு ஆறுதல் அவர்களுக்கு அங்க இருக்கு, சகோதர சகோதரிக்கு.
இப்ப பாருங்க பாடம் அவ்வளவுதான். நமக்கு ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான். ஆனா என்னன்னா, அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில மனிதர்களாக இருந்து ஆம், பல சந்தர்ப்ப சூழல்களில், அனுபவங்களின் மத்தியில இந்த உணர்வுகளுக்கு நாம உட்படும்போது, துயரமோ, துக்கமோ அங்க வெளிப்படுது. அது பலகீனமாவே நம்ம பார்த்துட வேண்டாம். ஆனா தேவனுடைய பார்வையில சில துக்கங்கள், சில துயரங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருப்பதுதான் நல்ல அறிகுறி. ஒரு வேளை வந்துட்டு அது மற்றவர்களுடைய துயர துக்கத்துல பங்கெடுப்பதுக்காக நம்ம அத அனுபவிக்கிறோம்னா, அது நல்லதுன்னு சொல்லலாம். பாவம் செய்தவர் தண்டிக்கப்படுகிறார், கஷ்டமான அனுபவத்துக்குள்ள போறார் என்றால், பாவத்தை வெறுக்கிற நாம் ஆனா அவர் மீது இரக்கம், பரிவு காண்பிக்க முடிஞ்சதுன்னா, தேவனுடைய நீதிக்கு முரணா இல்லாம, அந்த துக்கம் கூட நல்லது என்று பார்க்கிறோம். அதே சமயத்துல செய்திட்ட உடன்படிக்கை இருக்குது. அந்த உடன்படிக்கைக்கு இசைந்த ஒரு வாழ்க்கைய எல்லா ரீதியிலும் ஏறெடுக்க முடியணும். முடியாத பட்சத்துல, முடியாததுக்காக நம்ம கிட்ட கண்டிப்பா என்ன இருக்கணும்? அந்த துக்கம் இருக்கணும். ஒருவேளை அது துக்கம் இல்லைன்னா தான் அது அது ரொம்ப மைல்டா சொல்லிட்டு விட்டுட்டோம். ஆனா என்ன கேட்டா அதுதான் இந்த பாடத்துல கொஞ்சம் சீரியஸான விஷயம். சில சமயங்கள்ல இந்த தாட்லெஸ்னஸ் நமக்கு இருக்கும். தாட்லெஸ்னஸ்னா நாம் யார்? எப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள வந்துட்டோம்? இந்த வாழ்க்கையில நாம் எப்படி இருந்திருக்கணும்? இப்ப எப்படி இருக்கிறோம்? இப்படி இல்லையே! இப்படி இல்லைன்னா எத குறிக்குது? இத பற்றின சிந்தனையே இல்லாம இருக்கிறோம் இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப ஆபத்து. தாட்லெஸ்னஸ் ரொம்ப ரொம்ப ஆபத்து. அது ரொம்ப எளிமையா சொல்லிட்டோம் நாம. இயலாமை எல்லோருக்குமே இருக்குது. இயலாமைக்காக வருத்தம் இருக்கணும். வருத்தம் இருக்கணும். அதுதான் நாளைக்கு அந்த இயலாமையை நாம மேற்கொள்வதற்கு அங்க உதவியாக அமையும். இயலாமைக்காக துக்கப்பட்டோம்னா குட், பிளஸ்ட் டியர்ஸ் அப்படின்னு நாம அங்க சொல்லலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது பாவம் பாவம் செய்கிறவர்களாக, விலகினங்களினால மேற்கொள்ளப்படுகிறவர்களாக நாம இருந்தோம்னா, அன்பானவர்களே, அதை உணரும் போது கண்டிப்பா மனதுல வந்து துக்கம் இருக்கணும். அது வந்து தேவனுக்கு ஏற்ற துக்கம். அல்லது மனம் திரும்புதலுக்கு நம்மை கொண்டு போகிற துக்கம். ஐயோ! நாம இத செய்திருக்க கூடாது, பேசியிருக்க கூடாது, பேசிட்டோம், செஞ்சுட்டோம். அது ஃபர்ஸ்ட் நல்ல சைன். அது அந்த துக்கம் இருந்துச்சுன்னா, அருமையான கிரியைகளுக்கு அங்க வழிநடத்தி போய், அதன் பிடியிலிருந்து நம்ம விடுபடுவதற்கு உதவியா இருக்கும் என்று நம்ம அங்க பார்த்தோம். சில ஆ அடையாளமான வார்த்தைகள், அந்த இரட்டு வஸ்திரம், அந்த சாம்பல் பற்றி கூட நம்ம பார்த்தோம். ஆனால் அன்பானவர்களே, ஒருவேளை இதெல்லாம் நம்ம வந்து நேர்த்தியாக தேவனுக்கு முன்பு நம்மிடத்துல வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போமேயானால், நமக்கு நிச்சயம் தேவனுடைய ஆறுதல் வந்து அங்க இருக்கும் என்று அங்க நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த துக்கங்கள் எல்லாம் இயல்பு. ஆனாலும் எவ்விதமான சோதனையோ, விதமான போராட்டமோ இருந்துட்டாலும் அதன் மத்தியில நம் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஆலோசனைகள். வசனம் வாசிச்சீங்கன்னா யாக்கோபுல முதல் அதிகாரம் 2, 3 வசனங்கள். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குமென்று அறிந்து, அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பிலிப்பியர் 4:4 வாசித்தீங்கன்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமா சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அதாவது உண்மை கிறிஸ்தவர்களாக இந்த அர்ப்பணிப்பின் பாதையில இது போன்ற துக்கங்கள் உணர்வோம். ஆனா துக்கமாகவே இருந்துடணுங்கிற அவசியம் இல்லை என்பதுதான் இந்த வசனங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துது. அந்த மாதிரி துக்கம் உணரக்கூடிய கடின அனுபவங்கள் இருக்கலாம். ஆனா அதன் மத்தியில கூட அங்க சந்தோஷப்படுவதற்கு நல்ல காரணங்கள் வந்து அங்க இருக்கு. கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுது. பிரியமானவர்களே, இதுவே இந்த நாள்ல உங்கள் மத்தியில பேச விரும்பின சில கருத்துக்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.